வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஒரு பக்கம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் சரி, யூடியூப் மீடியாவும் சரி, எல்லாருமே மாநில தேர்தல்களை பத்தி, ஒண்ணு தமிழ்நாட பத்தி, இல்லைன்னா வெஸ்ட் பெங்கால பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல நமக்கு இந்த ஆளும் ஒன்றிய பாஜக அரசை பற்றி தெரிய வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சொல்ல மாட்டாங்க. அத பதிவு பண்ண வேண்டியது, அத நாம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய தேவை. ஏன்னா, இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய தனி மனித சுதந்திரம், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அபாய கட்டத்தை நாம ரீச் பண்ணியிருக்கிறோம். ஆனா இத பத்தி எவ்வளவு பேருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, தயவு செஞ்சு இந்த காணொளிய முழுசா பாருங்க. அது மட்டும் இல்லாம, யாருக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணுமோ அவங்களுக்கு கொண்டு போய் சேருங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்தியா ஜிடிபில கிட்டத்தட்ட 2 பாயிண்ட் இறங்கியிருக்கு. உலகத்தின் 3வது மிகப்பெரிய பொருளாதாரம் அப்படின்னு மோடி மேடைக்கு மேடை பேசினாரு. எதை அடிப்படையா வச்சு பேசினாங்கன்னா, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் கொடுத்த ப்ரொஜெக்ஷன்ஸ். ஆக்சுவல் ஃபிகர்ஸ் இல்லங்க, வெறும் ப்ரொஜெக்ஷன்ஸ் வச்சு பேசினாங்க. ஆனா இன்னைக்கு அதே இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இவங்களோட பொய்ய சுக்கு நூறா உடைச்சிருக்குது. 3வது மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நாங்க தான் சொன்னோம். ஆனா இருக்கிற நிலைமைய பார்த்தா 4வது இடத்துல இருந்த இந்தியா இப்போ 2 பாயிண்ட் இறங்கி 6வது இடத்துக்கு வந்துருச்சு. 3வது மிகப்பெரிய பொருளாதாரமாக அமையணும்னா அதற்கு 2029, 30ஆம் ஆண்டுல கூட அதற்கான சாத்தியக்கூறுகள் பெருசா இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதற்கிடையில் பெர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானத்துல பங்களாதேஷை விட நாம ரொம்ப மோசமா இருக்கோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. இன்னொரு பக்கம் அமெரிக்க டாலருக்கு நிகராக நாளுக்கு நாள் ரூபாயின் மதிப்பு குறைஞ்சு இன்னைக்கு வரலாறு காணாத அளவுக்கு முதல் முறையாக 95 ரூபாயை தொட்டிருக்குது. எலெக்ஷன் முடிஞ்ச கையோட இன்னைக்கு கமர்ஷியல் சிலிண்டருடைய விலைய கிட்டத்தட்ட 1000 ரூபாய் ஏத்திட்டாங்க. டொமஸ்டிக் சிலிண்டருடைய விலைய, பெட்ரோல் டீசல் விலைய இந்த அரசாங்கம் எப்ப ஏத்த போகுது அப்படின்னு எல்லாரும் பீதியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குதுன்னா, இன்னைக்கு வெளியான முக்கியமான செய்தி, வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் 2026 ஓட ரேங்கிங்ஸ் வெளியிடப்பட்டிருக்குது. 180 நாடுகள்ல 151வது இடத்துல இருந்த இந்தியா இன்னும் சறுக்கி 157வது இடத்துக்கு வந்திருக்குது. நாம சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் நம்மளை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க. பூட்டான் பாத்தீங்கன்னா 150ல இருக்கு, நேபாள் குட்டி நாடு 87ல இருக்கு, ஸ்ரீலங்கா 134, பங்களாதேஷ் 152. இந்த சங்கிகள் எப்பவுமே சொல்லுவாங்க பாகிஸ்தானுக்கு போ, பாகிஸ்தானுக்கு போன்னு. அந்த பாகிஸ்தான்ல கூட மக்களுக்கான பேச்சுரிமை 153 பாயிண்ட்ல இருக்கு. நம்மளை விட பாகிஸ்தான் ஒரு பெட்டர் பெர்ஃபார்மிங் கண்ட்ரியாக இருக்கு. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. இதற்கான முக்கியமான காரணம் ரிப்போர்ட்டர்ஸ் வித்அவுட் பார்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டுடைய பிரதமர் கடந்த 12 வருஷத்துல ஒரு பிரஸ் மீட் கூட கொடுக்கல. அப்படியே தப்பி தவறி அவர் ஏதாவது இன்டர்வியூ பண்ணா கூட தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகங்கள்ட்டையும் ஜேர்னலிஸ்டையும் மட்டும்தான் பேசுறாரு. தனக்கு எதிராக இருக்கக்கூடிய ஊடகங்களை இவர்கள் அடக்க முயற்சி செய்கிறார்கள். அந்த ஜேர்னலிஸ்ட்க்கு தனிப்பட்ட முறையில அவங்க தொல்லை கொடுக்கறாங்க. அவங்கள சைலன்ஸ் பண்ண முயற்சி பண்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஓரளவுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை முழுசா தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்ட பிஜேபி இப்போ சோசியல் மீடியா மற்றும் இண்டிபெண்டன்ட் நியூஸ் மேக்கர்ஸ டார்கெட் பண்றாங்க. அதாவது யூடியூப், சோசியல் மீடியா போன்ற சேனல்ஸ்ல இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ இவங்க டார்கெட் பண்ணி அடிக்க முயற்சி பண்றாங்க. அவங்களுக்கு தொல்லை கொடுக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இத சும்மா குருட்டாம் போக்குல போற போக்குல சொல்லல. ஏன்னா கவர்மெண்ட் இந்த மாதிரி எப்போ எந்த இண்டெக்ஸ் வந்தாலும், தரவுகள் வந்தாலும் உடனே என்ன சொல்லுவாங்க, இந்தியா மேல இருக்கக்கூடிய, மோடி மேல இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியில பேசுறாங்க அப்படின்னு. ஆனா காழ்ப்புணர்ச்சியை தாண்டி தரவுகள் உண்மையை வெளிப்படுத்தும். அந்த வகையில 2023ஆம் ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட 6000 சைட்ஸ் ஆன்லைன்ல பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. 2024ல இது கிட்டத்தட்ட டபுள் மடங்காகி 12,600ஆக இருக்கு. 2025ல அது மீண்டும் டபுள் மடங்காகி 25,000 எட்டிடுச்சு. 2026க்கான தரவுகள் இன்னும் வரல. ஆனா கிட்டத்தட்ட 57,000 தாண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் மோடி ரொம்ப பெருமையா பேசுவாரு. கிரிட்டிசிசம் தான் டெமோக்ரஸிக்கு ஆரோக்கியமானது. அதனால இந்த மோடி அரச தைரியமா விமர்சனம் பண்ணுங்கன்னு. ஆனா யாராவது விமர்சனம் பண்ணாங்கன்னா உடனே அவங்க வாயை அடக்கிற முயற்சியில தான் இந்த அரசாங்கம் ஈடுபடுது. இது டெமோக்ரஸியா, டிக்டேட்டர்ஷிப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா இந்த ஷட்டவுன் எவ்வளவு செலக்டிவா இந்த பிஜேபி ஆளுங்க பண்றாங்க அப்படிங்கறதையும் யோசிச்சு பார்க்கணும். அரசாங்கத்துக்கு எதிராகவோ பிரதமரை விமர்சிச்சோ யாராவது கருத்து பதிவு பண்ணாங்கன்னா
உடனே அவங்க சைட்டை போய் பிளாக் பண்றது, இல்ல அவங்க அக்கௌண்ட்டை பிளாக் பண்றது, டிலீட் பண்றது அப்படிங்கிறத ரொம்ப சுறுசுறுப்பா செய்யக்கூடிய பாஜக அரசாங்கம் கடந்த ஒரு வருடத்துல மட்டும் நாடு முழுவதும் 1500க்கும் மேல வெறுப்பு பேச்சுக்கள் ஓப்பனா பேசியிருக்கிறாங்க. ஏன் எலெக்ஷன் ப்ராபகேண்டால பிரதமர்ல ஆரம்பிச்சு உள்துறை அமைச்சர் வரைக்கும் பேசியிருக்கிறாங்க. அதையெல்லாம் சோசியல் மீடியால இருந்து நீக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பை இந்த அரசாங்கம் காட்டல. அதே மாதிரி இந்த நாட்டுல கிட்டத்தட்ட சைபர் கிரைம் மூலமாக 23,000 கோடிக்கு மேல களவாண்டுட்டு போயிருக்கிறாங்க. இதையெல்லாம் நெறிமுறைப்படுத்தணும், மக்களை காப்பாத்தணும் அப்படின்னு இந்த அரசாங்கத்துக்கு என்னைக்குமே தோணல. ஒரு பக்கம் ஆன்லைன் கேம்ஸ், ஒரு பக்கம் சாஃப்ட் போர்னோகிராஃபி அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய சமூகத்தை இந்த சோசியல் மீடியா மூலமாக எத்தனையோ நிறுவனங்கள் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, காசு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும், இதுக்கெல்லாம் மக்களுக்கு ஆக்சஸ் கொடுக்காம மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு இந்த அரசாங்கம் முயற்சியே பண்ணல. ஆனா அரசாங்கத்துக்கு எதிராக யாராவது விமர்சனம் பண்ணா மட்டும் அப்படியே வெகுண்டு எழுந்து களத்துல வந்து வேலைன்னு வந்துட்டா நாங்க வெள்ளக்காரன் அப்படிங்கிற அளவுக்கு வேலை செய்வாங்க. இந்த பிளாக்கிங் ஆர்டர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அதிகம் ட்விட்டர் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்ல கிட்டத்தட்ட 60% அரசாங்கத்துக்கு எதிராக கருத்து சொல்பவர்கள்ல 60% பேரை பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி Facebook, Instagramல எல்லாம் வந்து 25%, யூடியூப்ல தான் கொஞ்சம் கம்மி 5%ல இருக்கு. ஆனா இதுவும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்றாங்க. இதெல்லாம் எப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த பிப்ரவரி 2021ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 7 முறைக்கு மேல ஐடி ஆக்ட்ல பல்வேறு அமெண்ட்மெண்ட்ஸை இந்த பாஜக அரசு கொண்டு வந்திருக்குது. ஒவ்வொரு முறையும் அவங்க கொண்டு வரக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸ் இன்னும் அதிகமாக இங்க இருக்கக்கூடிய நியூஸ் மீடியா மற்றும் இண்டிபெண்டன்ட் மீடியாவை சேர்ந்தவர்களுடைய ஃப்ரீடத்தை கண்ட்ரோல் பண்ண, கர்டெயில் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது இப்ப எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த மாசம் மோடி அவர்களை மார்க் பண்ணி ஒரு ரீல்ஸ் போட்டாரு. சோசியல் மீடியால ஒருத்தர் ரீல்ஸ் போட்டாரு. மோடி எப்படி ஃபாரின் லீடர்ஸ கிரீட் பண்றாரு அப்படின்னு. எல்லாரும் பார்த்திருப்பீங்க அந்த ரீல் எவ்வளவு வைரல் ஆச்சுன்னு. 24 மணி நேரத்துக்குள்ள அந்த ரீல சோசியல் மீடியால இருந்து நீக்கிறதுக்கான நடவடிக்கையை இவங்க எடுத்தாங்க. ஆனா இதே பிஜேபி இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல தேர்தல் நடக்குதுன்னா மம்தாவை அவ்வளவு வக்கரமா சித்தரிச்சு ஒரு போட்டோ வெளியிட்டாங்க. அது இன்னும் சோசியல் மீடியால தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இவருடைய அசாம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா நேரடியாக துப்பாக்கியை தூக்கி இஸ்லாமியர்களை சொல்ற மாதிரியே ஒரு ப்ராபகேண்டா வீடியோ பண்ணாங்க அசாம் தேர்தலுக்கு. அதுவும் இன்னைக்கு சோசியல் மீடியால தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் டேக் டவுன் பண்ணணும் அப்படின்னு இவங்களுக்கு தோணல. இப்போ ரீசெண்டா தேர்தலுக்கு முன்னால மார்ச் 2026ல லேட்டஸ்ட் செட் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ கொண்டு வந்திருக்கிறாங்க. இது மூலமாக நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் அவங்களுடைய கண்ட்ரோல் அதிகமாகுது, இன்னும் நம்மளுடைய பிரைவசி குறையுது. ஏற்கனவே நீங்க யூஸ் பண்ணக்கூடிய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், அதாவது வாட்ஸ்அப் ஆகட்டும், உங்க இமெயில் ஆகட்டும், எல்லா அக்கௌண்ட்டுமே உங்களுடைய பர்மிஷன் இல்லாமே அரசாங்கம் வேவு பார்க்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்துட்டாங்க. எதுவுமே பிரைவேட் கிடையாது. நீங்க சோசியல் மீடியால இருக்கீங்கன்னா உங்க வாழ்க்கை இந்த அரசாங்கத்துக்கு ஒரு ஓபன் புக். உங்க பெட்ரூம் வரைக்கும் இந்த அரசாங்கம் எட்டி பாக்குற அளவுக்கு இந்த அரசாங்கம் சுதந்திரத்தை உங்ககிட்ட இருந்து பறிச்சிருச்சு. இத இப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போறாங்க. இங்க சோசியல் மீடியாஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க அப்படிங்கறத பாருங்க. முன்னெல்லாம் ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ஒரு செய்தி நிறுவனமோ இல்ல தனிப்பட்ட நபரோ ஒரு போலி செய்தியை போடுறாரு, இல்ல அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு செய்தி போடுறாரு அப்படின்னா அரசாங்கம் உடனடியா சம்பந்தப்பட்ட அந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு 36 மணி நேரம் டைம் இருக்கு. சம்பந்தப்பட்ட அந்த கண்டென்ட் உண்மையிலேயே போலியான கண்டென்ட்டான்னு வெரிஃபை பண்ணிட்டு, அப்படி போலியான கண்டென்ட்னா அத ரிமூவ் பண்ணிடுவாங்க. இல்ல அது உண்மையான கண்டென்ட் தான், அந்த விமர்சனத்துல நியாயம் இருக்குன்னா சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனமோ இல்ல அந்த நபரோ பதிவு பண்ண நபர்கிட்டயோ ஒரு விளக்கம் கேட்டு அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அந்த நோட்டீஸுக்கு பதில் வரும் பட்சத்துல அத அந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அனலைஸ் பண்ணி இது நம்மளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு உட்பட்டது தானா அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டு அதை ரிமூவ் பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிற முடிவை அந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எடுக்கும். ஆனா இப்போ அமெண்ட்மெண்ட்ஸ் எப்படி வந்திருக்கு தெரியுமா? 3 மணி நேரம் தான் டைம். 34 மணி நேரம்லாம் கிடையாது. வெறும் 3 மணி நேரம். அரசாங்கம் இந்த போஸ்ட எடுங்க அப்படின்னு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புனாங்கன்னா 3 மணி நேரத்துக்குள்ள அந்த போஸ்ட அவங்க ரிமூவ் பண்ணணும். சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனமோ இல்ல யாரு பதிவு போட்டாங்களோ அந்த நபர்கிட்டயோ எந்த நோட்டீஸும் அனுப்பணும், எந்த விளக்கமோ கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அரசாங்கம் சொல்லிட்டாங்கன்னா அவங்க அக்கவுண்ட்ல இருந்து அந்த போஸ்ட ரிமூவ் பண்றதோ இல்ல ஒட்டு மொத்தமா அந்த அக்கவுண்ட பிளாக் பண்ணி தூக்குறதோ இதை இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் செஞ்சே ஆகணும். தே ஹேவ் நோ சாய்ஸ். இதற்காக ஃபேக்ட் செக் யூனிட் அப்படின்னு
அரசாங்கம் அவங்க தரப்புல ஒரு தனி இன்ஸ்டிடியூஷனை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. எப்படி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மீது அரசாங்கத்துக்கு எந்த அழுத்தமும் இல்ல, அது ஆட்டோனாமஸா இண்டிபெண்டன்டா இயங்கக்கூடிய பாடி அப்படின்னு நம்மள ஏமாத்துறாங்களோ, அதே மாதிரிதான் இந்த ஃபேக்ட் செக் யூனிட். அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட இந்த ஃபேக்ட் செக் யூனிட் தான் எது உண்மை, எது பொய், எது மக்கள் கிட்ட போய் சேரணும், எது மக்கள் கிட்ட போய் சேரக்கூடாது அப்படிங்கறத டிசைட் பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்ல, டிஜிட்டல் பிரைவேட் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் டிபிடிபி ஆக்ட் மூலமாக சஹயோக் போர்ட்டல் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்மை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இது மூலமாக எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸையும் இவங்க கண்காணிக்கிறாங்க. மேலோட்டமா சொல்லப்படுற காரணம் என்னன்னா, சைபர் கிரைம்ஸ் அங்க தடுக்க முயற்சி பண்றோம், நேஷனல் செக்யூரிட்டிய ப்ரொடெக்ட் பண்ண முயற்சி பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த சஹயோக் போர்ட்டல் மூலமாக தினம் ஆயிரக்கணக்கான டேக் டவுன் ஆர்டர்ஸ எமர்ஜென்சி ஆர்டர்ஸா இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? ஆரம்பத்துல நேஷனல் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவன் மட்டும் தான் நம்ம நியூஸ் கன்சம்ஷனுக்காக பயன்படுத்திட்டு இருந்தோம். ஆனா சோசியல் மீடியாவுடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிக்க, நேஷனல் மீடியாலாம் இன்னைக்கு கோதி மீடியாவா இவங்க காலடியில விழுந்து கிடக்குது அப்படிங்கிற உண்மை மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப நாட்டுல உண்மையாக என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா, சோசியல் மீடியால இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் நியூஸ் மேக்கர்ஸ் மூலமாகத்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இன்னைக்கு நேஷனல் மீடியா விட சோசியல் மீடியாவுடைய கன்சம்ஷன், மக்கள் பார்க்கக்கூடிய சோசியல் மீடியாவோட கன்சம்ஷன் இன்னைக்கு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. அதனால எப்படி ஒரு காலத்துல நேஷனல் மீடியா ஒட்டுமொத்தையும் அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்தாங்களோ, இன்னைக்கு சோசியல் மீடியா ஒட்டுமொத்தத்தையும் தன் கண்ட்ரோல்ல கொண்டு வந்து ஒரு நரேட்டிவ செட் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி எதிர்கட்சிகள்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. கோர்ட் எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. மக்களுக்கு இத பத்தின புரிதலே இல்ல. சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் சொல்லி குத்தம் இல்ல. ஏன்னா அவங்க வியாபாரத்துக்காக இங்க வந்திருக்காங்க. மக்கள் கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கறது அவங்களுடைய வேலை இல்ல. அவங்களுக்கு இது மூலமாக பணம் பண்ணணும், அவ்வளவுதான். ஆனா ஒரு கட்டத்து வரைக்கும் இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் கூட இதை எதிர்த்து கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க. ரீசெண்டா கூட நீங்க பாத்தீங்கன்னா ட்விட்டர் கர்நாடகா ஹைகோர்ட்ல ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க. அதாவது கடந்த 2025ஆம் ஆண்டு 6 மாசத்துல கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட பிளாக்கிங் ஆர்டர்ஸ இந்த பாஜக அரசாங்கம் ட்விட்டர் பிளாட்ஃபார்முக்கு கொடுத்திருக்காங்க. எந்த காரியமும் இல்லாம, எந்த எக்ஸ்பிளனேஷனும் இல்லாம, நாங்க சொல்றவங்களுடைய அக்கௌண்ட ரிமூவ் பண்ணுங்க, இல்ல டிலீட் பண்ணுங்க, இல்ல இந்தியாவுல வித்ஹோல்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஆர்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 150ல இருந்து 200 ஆர்டர்ஸ் இந்த மாதிரி வருது. அப்ப அந்த வால்யூமை யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு 150, 200 ஆர்டர்ஸ் வருது. இதெல்லாம் விசாரிச்சு இதுல எது நியாயமா இருக்கு இல்ல அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி அதை பிளாக் பண்ணணும்னா அதுக்கு 3 மணி நேரம் தான் டைம்னா, ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மால அதை செய்ய முடியுமா? அதற்கான மேன் பவர் அவங்க கிட்ட இருக்கா? அப்ப வேற வழி இல்லாம இந்த அரசாங்கத்தை நாம ஏன் பகைச்சுக்கணும்? நம்ம பொழப்பு ஓடணும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் என்ன சொல்லுதோ அத வாய மூடிட்டு செஞ்சுட்டு போயிருவோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுக்கு இன்னைக்கு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் தள்ளப்பட்டிருக்குது. இது மூலமாக ஒரு பயம், ஒரு ஃபியர் என்வாயர்மெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேரு செல்ஃப் சென்சார் மோடுக்கு போயிட்டாங்க. நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம கிட்ட எந்த விளக்கமும் கேட்க மாட்டேங்கிறாங்க. உடனே நம்ம அக்கௌண்ட்டை வித்ஹோல்ட் பண்ணிடுறாங்க. இல்லன்னா நம்ம அக்கௌண்ட்டை ஷட் டவுன் பண்ணிடுறாங்க. இது மூலமா நமக்கு வர வருமானம், நமக்கு வர வாழ்வாதாரம், நம்ம பொழப்புல மண்ணள்ளி போட்டுறாங்க. எதுக்கு வம்பு? பொதுவான விஷயங்களை பேசிட்டு போயிருவோமே. இந்த அரசாங்கத்தை சீண்டக்கூடிய விஷயங்கள் பக்கத்திலேயே நம்ம போக வேண்டாமே, அதை பத்தி நம்ம பேச வேண்டாமே அப்படின்னு ஒரு செல்ஃப் சென்சார் மோடுக்கு இன்னைக்கு பல நபர்கள் போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் பண்றாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு பாஜக வளர்த்து விட்ட சோசியல் மீடியா பாஜகவுக்கே பெரிய ஆபத்தா வந்து நின்னு இருக்குது அப்படிங்கறதுதான் உண்மை. நீங்க குரோனாலஜிய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆரம்ப காலகட்டத்துல 2011ல இருந்து 14 வரைக்கும் சோசியல் மீடியா அப்பதான் பூமிங் ஆயிட்டு இருந்தது. அந்த டைம்ல இந்த பிஜேபி ஈகோ சிஸ்டம் காங்கிரசுக்கு எதிராக ஒரு வெறுப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துறதுக்கு இந்த சோசியல் மீடியாவை ரொம்ப கிளவரா பயன்படுத்தினாங்க. அண்ணா ஹசாரியோட ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட் ஆகட்டும், காமன்வெல்த் கேம்ஸ் ஸ்கேம் ஆகட்டும், 2G ஸ்கேம் ஆகட்டும், கோல் ஸ்கேம் ஆகட்டும், நிர்பயா ஆகட்டும், இப்படி தொடர்ந்து ஒண்ணு மாத்தி ஒண்ணு தொடர்ந்து இந்த பிரச்சனைகளை சோசியல் மீடியா மூலமாக ஹைலைட் பண்ணி ஒட்டு மொத்தமா காங்கிரஸ் அரசியல்ல இருந்து ஓரங்கட்டத்துக்கான வேலையை பண்ணாங்க. அதனுடைய விளைவுதான் 2014ல முதல் முறையாக மோடி நாட்டுடைய பிரதமரா மாறுறாரு.
அதுக்கப்புறம் 2015ல இருந்து 2019ஆம் ஆண்டு வரைக்கும் இதே சோசியல் மீடியாவை பயன்படுத்தி மோடியோட இமேஜ பில்ட் பண்ணாங்க. விஸ்வகுரு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் அவருக்கு உருவாக்குனாங்க. இதற்கிடையில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. டிமானிட்டைசேஷன் வந்தது, ஜிஎஸ்டி வந்தது, கொரோனா வந்தது. இதனால மக்கள் எவ்வளவோ அவஸ்தைப்பட்டாங்க. ஆனா, சோசியல் மீடியாவுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, இத பத்தி எல்லாம் கம்மியா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தது. மாறாக பாருங்க, குளோபல் லெவல்ல தொங்கி போன இந்தியாவுடைய மானத்த தூக்கி நிறுத்தின ஒரு ஆபத் பாந்தவன் மோடி அப்படின்னு மோடிய பில்டப் பண்ணாங்க. இதனுடைய உச்சகட்டம் தான் 2019 தேர்தல்ல புல்வாமா அட்டாக்ல 40 வீரர்கள் நம்மளுடைய ஜவான்கள் இறந்து போனாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அந்த இறந்தவர்களை வச்சு ஓட்டு கேட்டு ஜெயிச்சு வந்தாரு மோடி. ஆனா கெட்டிக்காரன் புழுகெல்லாம் ரொம்ப நாளைக்கு வேலைக்கு ஆகாது. எல்லாரையும் எல்லா நாளும் ஏமாத்த முடியாது அப்படிங்கிற விஷயத்த மெல்ல மெல்ல உணர ஆரம்பித்தது பிஜேபி. அவங்களோட செகண்ட் டெர்ம் 2019ல ஆரம்பிச்சு 2024 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, எந்த சோசியல் மீடியாவ பயன்படுத்தி எதிர்க்கட்சி தலைவர்கள ட்ரோல் பண்ணி, அசிங்கப்படுத்தி, சிறுமைப்படுத்தி, ஆப்போசிஷன டோட்டலா டெசிமேட் பண்ணணும்னு நினைச்சாங்களோ, அதே சோசியல் மீடியால மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. பாஜகவுடைய கவர்னன்ஸ் பத்தின விமர்சனங்கள் வெளியில ஆரம்பிச்சது. 7,50,000 லட்சம் கோடி வரைக்கும் இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற பேர்ல ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது பேசும் பொருளாச்சு. அங்கங்க ரோடு இடிஞ்சு விழுறதும், பிரிட்ஜ் இடிஞ்சு விழுறதும் அப்படிங்கிற விஷயங்கள் சோசியல் மீடியால வீடியோஸ் மூலமாக மக்கள் கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. தேர்தல் பத்திரங்கள் மூலமாகவும், பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் மூலமாகவும் இவங்க எப்படி கல்லா கட்டுறாங்க, தேர்தல் ஆணையத்தை கைக்குள்ள போட்டுக்கிட்டு எப்படி எலெக்ஷன்ஸ மேனிபுலேட் பண்றாங்க, இடி, ஐடி, சிபிஐ போன்ற அமைப்புகளை வச்சு எப்படி எதிர்க்கட்சிகளை மிரட்டுறாங்க, இதெல்லாம் மக்கள் சோசியல் மீடியால உணர ஆரம்பிச்சாங்க, கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் 2024ல மாபெரும் மெஜாரிட்டியோட வருவோம் அப்படின்னு சொன்ன மோடி அரச மைனாரிட்டி அரசாக தலையில தட்டி உட்கார வச்சாங்க. 2024க்கு அப்புறம் சோசியல் மீடியாவுடைய கேரக்டரே இன்னைக்கு மாறிடுச்சு. எந்த அளவுக்கு ஐடி விங்க கையில வச்சுக்கிட்டு எதிர்க்கட்சிகளை தொடர்ந்து ட்ரோல் பண்ணி சிறுமைப்படுத்தி ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டு இருந்தாங்களோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸ் அதே சோசியல் மீடியாவை பயன்படுத்தி மோடியை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மோடியுடைய பிம்பம் இன்னைக்கு கிராக் ஆயிடுச்சு. அமெரிக்காவுக்கு எப்படி அடிமையா இருக்கிறாரு, சைனாவை பார்த்து எந்த அளவுக்கு பயப்படுறாரு அப்படிங்கறதெல்லாம் வெளிப்படையா இன்னைக்கு மக்கள் உணர ஆரம்பிச்சுட்டாங்க. உள்நாட்டிலையும் இந்த ஆட்சியுடைய அவலம் இன்னைக்கு மெல்ல மெல்ல பேசும் பொருளா இருக்கு. ஒரு பக்கம் ராமர் கோவில் கட்டினாலும், ஆர்டிகல் 370 கொண்டு வந்தாலும், இன்னொரு பக்கம் வேளாண் சட்டங்கள் மூலமாக விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க, வரிய போட்டு நம்மள எல்லாம் எப்படி சாகடிக்கிறாங்க, விலைவாசி எந்த அளவுக்கு உயர்ந்துருச்சு, பெட்ரோல், டீசல் விலை இதெல்லாம் எந்த அளவுக்கு உயர்ந்துருச்சு, வேலை வாய்ப்புகள் இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு வெறுப்பையும் வன்மத்தையும் விதைச்சு இன்னைக்கு மக்களை பிளவுபடுத்தி இருக்கிறாங்க, அதெல்லாம் இன்னைக்கு சோசியல் மீடியால மக்கள் உணர ஆரம்பிச்சுட்டாங்க. இது எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா, பாஜகவோட சில அரசியல் நிலைப்பாடுகளை சங்கிகளே இன்னைக்கு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. முன்னெல்லாம் மோடிய ஒரு விமர்சனம் பண்ணா, சங்கி ஆர்மி கிளம்பி வரும் நம்மள ட்ரோல் பண்ணி, நம்மள அசிங்கப்படுத்தி, அச்சுறுத்தி சோசியல் மீடியா விட்டு வெளியேத்த. ஆனா இன்னைக்கு அந்த சங்கி கூட்டமே மோடியை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. உதாரணத்துக்கு சமீபத்துல கொண்டு வந்த இந்த டீலிமிட்டேஷன் சங்கிகளே களத்துல பேச ஆரம்பிச்சுட்டாங்க. தேர்தல் நடக்கிற டைம்ல இது உங்களுக்கு தேவையா? நல்லா விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் போதே நீங்களே ஏன் அதை பாழ் பண்றீங்க அப்படின்னு மோடி அரசாங்கத்தை இவர்களுக்கு ஒரு காலத்துல இருந்த பக்தர்களே இன்னைக்கு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுதான் மோடி அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை, ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனாலதான் இந்த சோசியல் மீடியாவை எப்படி நம்ம முழுமையா கண்ட்ரோல்ல எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறாங்க. இது வெறும் இண்டிபெண்டன்ட் நியூஸ் மேக்கர்ஸோ இல்ல பெரிய பெரிய செய்தி நிறுவனங்களோட நிக்காது. நீங்க தனிநபராக இருந்து சோசியல் மீடியாவை பயன்படுத்தி நாளைக்கு இந்த அரசுக்கு எதிராக நீங்க ஒரு விமர்சனம் போட்டீங்கன்னா உங்க அக்கௌண்ட உடனே பிளாக் பண்ணலாம். எந்த காரணமும் சொல்லாம உங்களை அரெஸ்ட் பண்ணி உங்களை தூக்கி உள்ள வைக்கலாம். அப்புறம் பெயில் கிடைக்காம வருஷக்கணக்கா உமர் காலித் போன்றவர்கள் மாதிரி நாமளும் ஜெயில தான் இருக்கணும். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு தனி மனிதருடைய பேச்சுரிமையை பார்த்து ஒரு அரசாங்கம் இந்த அளவுக்கு பயந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும், அவங்க வாயை அடைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுதுன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து இந்த நாட்டுக்கு. அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்த அடிப்படை உரிமைகள்ல ஒண்ணு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்.
ஒவ்வொன்னா நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் மீது இந்த அரசாங்கம் கை வச்சுக்கிட்டு இருக்கு. இது நாளைக்கு நமக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தா மாறிடும். நன்றி. வணக்கம்.